யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனம். யோபு 42:12. போதும். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பாருங்க, யோபு குறித்து இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பாக அவன் இழந்து போன காரியம் மிகவும் அதிகம். யோபு ஏற்கனவே ஒரு நல்ல செல்வந்தனாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் இருந்தார். கர்த்தர் யோபுவும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். யோபு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது சாத்தானே சொல்லுகிறான் ஆண்டவர்கிட்ட, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா என்று கேட்கிறான். அவன் கைகளின் கிரியையே நீர் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இப்போ யோபுவை ஏற்கனவே கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அவனுடைய எல்லா சம்பத்து, அவனுடைய சொத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தும் வைத்திருந்தார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்ன இருக்கு பார்க்கும்போது, நம்ம 1வது வசனத்திலேயே அதை சொல்லப்பட்டிருக்குது. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஏற்கனவே அவன் தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு ஒரு உண்மையான ஒரு மனுஷனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தபடினால் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலியடைத்து வைத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால தான் யோபுவுடைய ஆசீர்வாதம், அவனுடைய சம்பத்து எல்லாமே பெருகி இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற, உண்மையும் உத்தமமாய் வாழுகிற, தேவனுக்கு பயந்து உத்தமமாய் வாழுகிற பிள்ளைகளை ஆண்டவர் இப்படி தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நம்ம என்னாகமும் 24வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அவர்களை வேலியெடுத்து பாதுகாத்து தான் வைத்திருக்கிறார். ஆனாலும் சில நேரங்களில் ஒருவேளை நம்முடைய தவறினால் கூட சில நேரங்களில் திறப்புகள் உண்டாகிறது உண்டு. அந்த வேலியில் திறப்புகள் ஏற்படும் போது பிசாசு உள்ளே அவலத்தையும் அவன் கெடுத்து போடுகிறான். ஆனால் இந்த இடத்துல யோபு அவன் சோதிக்கும்படி பிசாசு அவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவனை சோதித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையும் அப்படி நடக்கிறதில்ல. அநேக நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்து அந்த வேலியவே நம்ம உடைத்து போடுகிறது உண்டு. சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது செய்து ஏதாவது திறப்பு உண்டாயிருக்கும். நமக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பில் ஒரு அந்த ஆண்டவன் நம்மளை வேலையெடுத்து வைத்திருக்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல திறப்பு உண்டாயிரும். அந்த திறப்பு உண்டாயிருந்தாலே பிசாசு உள்ள எப்படியாவது நுழைஞ்சி உடனே நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் அழித்து போடுகிறதுல தான் குறியாக இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் நாசம் பண்ணுகிறதுலையும் அழித்து போடுகிறதுலையும் தான் அவன் எப்பொழுதுமே குறியாக இருப்பான். அவனுடைய நோக்கமும் அதாக தான் இருக்கும். ஆனால் தான் தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என்று நமக்கு ஆலோசனை சொல்கிறார். பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள் என்று சொல்கிறார். நம்ம அவனுக்கு எப்பொழுதுமே இடம் கூடாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் கவனமாய் நம்ம வாழ்ந்தோமானால் நம்முடைய அந்த கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கும். அது நம்ம தகர்த்து போடாதபடிக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவராக இயேசு தமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாசத்தில் அவர் வீற்றிருந்தார் என்று இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, யோபு அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை இப்போது ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவனுடைய முன்னிலைமை ஏற்கனவே அவன் ஆசீர்வாதமாக தான் இருந்தான். இப்பொழுது பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டான்.
அப்போ அவன் படுகிற கஷ்டம் ஒரு மோசமான கஷ்டம், ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ளே சில காலங்கள் அவன் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை அவன் அனுபவிக்க வேண்டிய பயங்கரமான கஷ்டம், வேதனை, அவன் எல்லாத்தையும் இழந்து, தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து, அதாவது மனதளவில் அவன் பயங்கரமான வேதனை, சரீரத்திலையும் வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவனுடைய சரீரத்திலும் வியாதி வந்தது என்று நம்ம பார்க்குறோம். தோலில் வியாதி வந்து அவன் ஓட்டை எடுத்து அதை சுரண்டி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோ பயங்கரம். எல்லாவற்றையும் இழந்து, சரீரத்தில் இருக்க அவனுடைய சுகத்தையும் இழந்து, அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிற உரு தெரியாமல் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய சிநேகிதர்கள் அவனை சந்திக்க வரும்போது அவனுடைய சிநேகிதரை பார்த்து அவனை அடையாளம் காண முடியல. அவ்வளோ தூரத்துக்கு அவனுடைய உரு தெரியாமல் அவனுடைய உருவமே மாறி இருந்தது, கொடூரமாக இருந்தது. அவனால் அவனுடைய நிலைமையை பார்த்து அவனுடைய நண்பர்கள் ஒன்றுமே பேசாமல் அவர்கள் அமைதலாய் இருந்தார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, 12வது 13வது வசனத்தை வாசிக்கலாம். இரவும் பகலும் 7 நாள் ஒன்றுமே பேச முடியல, பேசாமல் அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் அவ்வளோ கொடியதமான ஒரு சம்பவம் அவனுக்கு ஏற்பட்டது. இந்த காலத்தில் ஆலோசனை சொல்லுகிறது ரொம்ப எளிது. ஆனால் வழியாய், இந்த பாடுகள் வழியாய் கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் நமக்கு உடனே ஆலோசனை சொல்கிறதுக்கு அநேகர் வந்துடுவாங்க. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யலாம், இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாடுகள் வழியாய், அந்த வழியாக கடந்து போகும்போது தான் அதோடைய வேதனை வலியும் நமக்கு முழுமையாக தெரியும். சும்மா அடுத்தவங்களுக்கு வர பாடுகளுக்கு நம்ம ஈஸியாக அவங்களுக்கு போய் ஆலோசனை சொல்லிடலாம். ஆனால் இந்த இடத்துல யோபுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த பாடுகளிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை, ஒரு மாற்றத்தை தந்து அவனுடைய முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று தான் பார்க்குறோம். அப்போ அந்த பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் யோபுடைய அந்த செயல்பாடுகள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். முதலாவது காரியம் பாருங்க, யோபு சோதனையை அவர் சகித்தார் என்று நம்ம பார்க்குறோம். யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார். அப்போ யோபுக்கு தெரிந்திருக்கின்றது, நம்ம கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார், ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார். அப்போ தேவன் நம்மளை சோதிக்கிறார் என்று அவருக்கு தெரிந்து அந்த சோதனையை அவர் சகிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். அந்த சோதனையை அவர் சகித்து கொண்டார் என்று பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு ஏதாவது பாடுகள், நமக்கு சோதனைகள், ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை சகிப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்று பார்க்கும்போது அப்படி நம்முடைய மனநிலை நமக்கு இல்லை. நமக்கு உடனடியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் உடனே எனக்கு அது விடுதலை வேணும், உடனே எனக்கு தீர்வு வேணும், ஒரே நாளில் எனக்கு அதை தீர்வு வேணும் அப்படின்னு தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கிறது. நம்மளுடைய ஜெபம், விண்ணப்பம் எல்லாம் அப்படி தான் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், அவர் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டார். அந்த சோதனை எனக்கு நன்மையாக இருக்கும், அந்த காலம் முடிந்ததுக்கப்புறம் நான் ஒரு பொன்னாக நான் விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். காலையில் கூட இந்த வசனத்தை ஐயா அவர்கள் வாசித்தார்கள் நான் நினைக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ சோதனையை நம்ம சகிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஏன் எனக்கு இப்படி வந்தது, ஏன் கடவுள் எனக்கு இப்படி அனுமதித்தார், ஏன் கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுள் என்னோட கூட இல்லையா என்று சொல்லி நம்ம புலம்புவதை விட கர்த்தர் எதுக்கோ இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு அனுமதித்திருக்கிறார், சரி நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு அதை சரி பண்ணுவார் என்று
நாம் அமைதலாய் அதை சகித்து கொண்டிருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா கிதியோன் அப்படி தான் புலம்புனான். கிதியோன்கிட்ட போய் ஆண்டவர் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த தூதனானவர் அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவன் இந்த வார்த்தையை சொல்கிறான், கர்த்தர் என்னோடு கூட இருந்தால், எங்களோடு கூட இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு சம்பவிப்பானேன். ஏன்னா அவங்க சத்துருவின் கீழே இப்போ அடிமையாக இருந்தார்கள். அதனால் அவனுக்கு சொல்கிறான், பெலிஸ்தரின் கீழே அடிமையாக இருந்தால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கணும், எங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாதே, அப்போ கர்த்தர் எங்களோடு கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த எண்ணம் வந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தேவ தூதனானவர் போய் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை கூட அவனால் ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலை இல்லை. ஏன்னா முழுவதும் அவங்களுடைய எண்ணம் முழுவதும் கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார், கர்த்தர் நம்மளை விட்டு விலகிட்டார், நம்மளை கைவிட்டு விட்டார் என்று தான் அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய சிந்தை, அந்த எல்லாமே அவங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததுனால அவனுக்கு அந்த வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ள முடியலை. பேசுகிறது யாருன்னு கூட அந்த தேவதூதன் பேசுகிறான். அந்த தேவதூதன் பேசும்போது அந்த வார்த்தையை கூட அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை, அது கண்டுபிடிக்க முடியலை. அப்படி தான் சில நேரங்களில் நமக்கு ஏதாவது போராட்டம் பிரச்சனை வரும்போது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு பலப்படுத்தும்படியான வார்த்தை வந்தால் கூட அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனதில்லாமல் போய்விடுகிறது. கர்த்தர் நான் நிச்சயமாக உனக்கு செய்வேன், உனக்கு நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையின் மேல் நமக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடுறது. காரணம், ஏன்னா நம்மளை கர்த்தர் சோதித்தால் நமக்கு அதை சகிக்கிறதுக்கு மனதில்லாமல் கர்த்தர் மேல் வருத்தமும் நமக்கு கோபமும் எழும்பி விடுகிறது. அதனால தான் அவர் சொல்லுகிற வார்த்தையை கூட நமக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் நமக்கு போய்விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் சோதனை நம்ம சகிக்கும்போது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நம்ம அந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும் நம்ம அமைதலாக இருக்கும்போது அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களை வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லப்படுது. நமக்கு வாக்கு பண்ணின இதை கர்த்தர் நிச்சயமாய் அவர் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். தேவன் நம்மேல் எவ்வளோ அன்பு, எவ்வளோ இரக்கம், நேசம் வைத்திருக்கிறார் பாருங்கள். மனுஷருக்கு நேரிடுற சோதனை அல்லாமல் வேறு சோதனை வராது. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனையை தாங்குகிற சக்தி என்று ஒன்று உண்டு, மனநிலை என்று ஒன்று உண்டு. ஒருவருக்கு இருக்கிற சோதனை இன்னொருவருக்கு இருக்காது. அந்த சோதனை ஒருவருக்கு இருக்கிற சோதனை எளிதாக தெரியலாம். இப்போ மற்றவங்களை நம்ம பார்க்கும்போது இது ஒரு சின்ன காரியம், லேசான காரியம், இதுக்கு போய் இவங்க இவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு அவங்க நமக்கு தோணும். அவங்களுக்கு நம்மளுடைய காரியத்தை பார்க்கும்போது இது ஒரு சின்ன பிரச்சனை தானே, லேசான காரியம் தானே, இதுக்கு ஏன் இவங்க இவ்வளோ வேதனைப்படணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தோணும். ஏன்னா மனுஷனுடைய சோதனையை சகிக்கிற தன்மைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலவங்க பாடுகளை, அதிகமான பாடுகளை கூட அவங்க சகித்து அந்த வழியாக கடந்து வருகிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை, அவங்க பலன் இருக்கும், அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கும். அதனால் ஒரு சிலருக்கு லேசாக ஒரு பிரச்சனை வந்துட்டாலே உடனே அதை தாங்கி கொள்ள மாட்டாங்க. உடனே கர்த்தரை விட்டு ஓடி போகிறதுல தான் குறியாக இருப்பாங்க. நான் கர்த்தரை தேட போய் தான், நான் கிறிஸ்தவத்துக்கு வர போய் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் எனக்கு வருது, நான் அதுக்கு முன்னாடி கூட நான் நல்லா இருந்தேனே, இப்படிலாம் பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு அந்த சோதனையை சகிக்கிற மனநிலை இல்லை. அவங்க சோதனை குறித்து அவங்க அறிவு அவங்களுக்கு புரியாததுனால அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை நமக்கு மனுஷன் எவ்வளோ தாங்குவானோ அந்த அளவுக்கு தான் சோதனையை ஆண்டவர் கட்டளையிடுவார், தருவார், அனுமதிப்பார். அதுக்கு மேலே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். சோதனை தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல், அந்த திராணிக்கு மேலே அவர் ஒருபோதும் நம்மளை சோதிக்க மாட்டார். இப்போ யோபுக்கு அந்த சோதனை வந்திருக்குன்னா யோபுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அவருடைய சோதனையை தாங்குவார் என்பது தேவனுக்கு தெரியும். அதனால தான் அந்த அளவுக்கு அவருடைய சோதனைக்கு அவர் அனுமதித்தார். இப்போ யோபுக்கு வந்த சோதனைலாம் நமக்கு வருமானால் நம்ம அதெல்லாம் தாங்கி கொள்ள மாட்டோம். நம்ம ஆண்டவரை விட்டு, இப்படிப்பட்ட ஆண்டவரே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு நம்ம ஓடிடுவோம். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு சோதனை தாங்குவான் என்பதை ஆண்டவர் தெரிந்து அதற்கு தக்கதாக தான் அவர் அனுமதிக்கிறார். அவர் திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக
சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. அதை நம்ம காண்டவட்ட அந்த அந்த சோதனையே அந்த எவ்வளோ நம்ம வந்திருக்கிற சோதனையை தாங்க முடியாமல் தேவனிடத்தை நம்ம புலம்பும் போது அதிலிருந்தே நம்மளை தப்பித்துக் கொள்வதற்கும் ஆண்டவர் போக்கையும் உண்டாக்குவார். அதனால் சோதனையை நம்ம சகிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோபு சோதனையை அவன் சகித்தார். அதனால் தான் அவருடைய முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அந்த சோதனை இருந்தது. யோபுக்கு வாழ்நாளெல்லாம் அந்த சோதனை இல்லை. அந்த குறித்த காலம் முடிந்த உடனே தேவன் அவரை சந்தித்தார், அவரை ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், அவர் தேவனுடைய கிரியைக்காய் அவர் காத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், யோபு 19வது அதிகாரம் 25லேருந்து 27 வரைக்கும் அதில் வசனங்களை வாசிக்கலாம். போதும் பாருங்க, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் கர்த்தருடைய கிரியைக்காய் அவர் காத்திருந்தார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் என்னுடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் நிச்சயமாக என்னை சந்திப்பார், அவர் கடைசி நாள் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அதான் என் தோல் என்னுடைய சரீரம் எல்லாம் அழுகி போனாலும், ஏன்னா அவருடைய நிலைமை அப்படி இருந்தது. தோல்லாம் அழுகி போன ஒரு நிலைமை, சரீரத்தில் புண்ணு வியாதி ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிற அளவுக்கு அவருடைய தோள்கள்லாம் மாறி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் சொல்ல, என் தோல் முதலானவைகள் எல்லாமே அழுகி போனாலும் பரவாயில்ல, நான் மாம்சத்தில் இருந்து அவரை நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. கர்த்தர் என்னை நிச்சயமாய் சந்திப்பார், என்னை விடுவிப்பார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த அவருக்கு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. கர்த்தர் கிரியை செய்வதற்காக அவர் காத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனுக்காய் நம்ம இந்த சோதனை காலத்தில் கர்த்தர் கிரியை செய்வதற்காக நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உடனே ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம அவர்கிட்ட போய் உதவி கேட்கலாமா, இவர்கிட்ட போய் அங்கே உதவி கேட்கலாமா, இல்லைனா அங்கே ஓடலாமா இங்கே ஓடலாமா, ஏதாவது மனுஷனை தேடி ஓடவும், இல்லைனா நம்ம பணத்தை வைத்து அதை சாதித்திடலாமா இதை சாதித்திடலாமான்னா ஒன்றுமே சாதிக்க முடியாது. அதை நம்ம எவ்வளோதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் நடக்காது. ஆனால் கர்த்தருடைய கிரியைக்காய் நம்ம ஜெபம் பண்ணி விட்டு நம்ம அமைதலாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்க வேண்டும். ஆனால் தேவனை கிரியை செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து அதை சும்மா இருப்பதே நமக்கு அமெரிக்கையும் பலனுமாக இருக்கிறதான். அதை நம்ம தேவையில்லாத ஏதாவது தவறு செய்துவிட்டு நம்ம பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பது தான் ஆண்டோட விருப்பம். நம்ம நிறைய நம்ம ஏதாவது முயற்சி செய்து நம்ம அதிலேருந்து தப்பித்து கொள்கிறோம், இல்லைன்னா இதை சரி பண்ணுறோம், இதை சாதிக்கிறோம்னு சொல்லி ஏதாவது செய்ய போய் அது தவறாய் முடிந்து பிரச்சனைகள் அதிகமாகி உண்டாகி கடைசியில் ஆண்டவர் அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கே பல காலங்களாயிடும். அதோடு நம்ம கர்த்தர் கிரியை செய்கிற வரைக்கும், ஏன்னா என்னுடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற என் இயேசு ஜீவிக்கிறார், அவர் நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார், என்னை அவர் சந்திப்பார், எனக்கு விடுவிப்பார். ஏன்னா அவர் தான் இரட்சகர், அவர் தான் மீட்பர், அவர் தான் நம்ம பரிகாரியாகிய தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு உயிரோடு இருக்கிறார். நம்ம மரித்த ஒரு தெய்வத்தையோ இல்லைன்னா கல்லையோ மண்ணையோ நம்ம வணங்கவில்லை, நம்மோடு பேசுகிற தேவனை வணங்குகிறோம், நம்மோடு கூட அவரை இடைபடுகிற தேவனை, நம்மளை காண்கிற தேவனை, நம் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய குடும்பத்தில் வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணி நம் மத்தியில் உலாவுகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் ஆண்டவர் நம்ம எனக்கு காணலை, என்னை பார்க்கலை, எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் எனக்கு நடக்கிறது என்று சொல்லி நம்ம வேதனைப்பட வேண்டிய நம்ம அவசியம் இல்லை. என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்க, என் இயேசு ஜீவிக்கிறார், அவர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கைக்காக நம்ம காத்திருக்கும் போது தேவன் நிச்சயமாக உதவி செய்வார். பாருங்கள், 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 10வது வசனம். இது தாவீது சொல்லுகிற வார்த்தை. அதாவது சவுல்
தாவீதை கொல்லுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார். பல இடத்துல தேடி இவர் அவருக்கு பயந்து ஜீவனை தப்புவதற்காக வனாந்திரத்தில் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் தாவீது, சவுலுக்கு பயந்து. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தாவீதுக்கு கையில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சவுல் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இப்போ சவுல் தாவீதோட கையில் மாட்டியிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் தாவீதுடைய அந்த போர் சேவகன் அபிஷாய் அவன் சொல்லுகிறான், தேவன் அந்த 8வது வசனத்தை வாசிக்கும் போது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தால் இப்பொழுது நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் குத்தட்டுமா என்றான். பாருங்க, தாவீது கையில் இப்போ மாட்டியிருக்கிறார். அவரை இவங்க சுற்றி நிற்கிறாங்க. அவங்க எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை சவுல் மாட்டியிருக்கிறார். ஆனால் தாவீது நினைத்தா அந்த சவுலை அன்றைக்கு கொன்று போட்டிருக்கலாம். இவனோடு கூட இருந்த ஆட்கள் கேட்குறான், இவனுடைய தளபதியை கேட்கிறார் அபிஷாய், நான் குத்தி போட்டுட்டா அவனை கொன்று போட்டுறவான்னு. தாவீது நினைச்சா சரின்னு சொன்னால் அன்றைக்கே அவன் கதை முடிஞ்சிருக்கும், சவுலை கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீது அப்படி சொல்லாமல் அவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தை பாருங்கள், நான் என் கையினால் இல்லை, அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் அணிவித்தவர் மேல் நான் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று சொல்கிறார். எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக சொல்கிறார். கர்த்தரா அவரை கொன்றால் ஒழிய, இல்லைன்னா அவர் இயற்கையாக மரணம் அடையட்டும். அப்படி அவர் மரணம் அடையாவிட்டால் நான் அவரை கொன்று போட மாட்டேன். ஏன்னா இவ்வளோக்கும் தாவீது அவருக்காக பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் சொல்லுகிறார். அப்போ எந்த நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் நிச்சயமாய் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவார் என்ற அந்த நம்பிக்கை தாவீதுக்கு இருந்ததுனால்தான் அவர் அன்றைக்கு சவுலை கொல்லாமல் விட்டு விட்டார். அவர் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம், கர்த்தருடைய கிரியைக்காய் அவர் காத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோலவே ஆண்டவர் அந்த கிரியை செய்தார். 1 சாமுவேல் 22:3 வாசிக்கலாம். 22வது அதிகாரம் 3வது. போதும். இந்த இதில் தாவீது இதே சவுலுக்கு பயந்து அவர் மோவாப் தேசத்துக்குள்ளே போய் ஓடி ஒளிகிறார். அங்கே உள்ள ஒரு ராஜாட்ட அடைக்கலம் தேடி அங்கே போய் ஒளிகிறார். அப்போ மோவாபியர்லாம் இவங்களுக்கு சத்துருக்கள் இஸ்ரவேலர்களுக்கு. ஆனாலும் அங்கே போய் ஒளிகிறார். அப்போ தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும் மட்டும் என் தகப்பன் தாயும் உன்னிடத்தில் தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்கிறேன். என்னுடைய தாயும் தகப்பனும் இந்த தேசம், ஏன்னா இவங்க எல்லாத்தையும் குடும்பமாக கூட்டிகிட்டே அலைய வேண்டிய பயந்து போய் வனாந்தரத்தில் ஓடி ஓடி ஒவ்வொரு மலையும் குகை வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த சூழலில் தான் இவர் மோவாப் தேசத்தில் போய் கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும் மட்டும் என் தாயும் தாப்பனும் இங்கே இருக்கட்டும் என்று சொல்லி அந்த ராஜாட்ட பெர்மிஷன் வாங்கி அவர் தாயும் தாப்பனை அந்த தேசத்தில் அவர் வைத்து விட்டு அவர் அங்கே இருந்தார் என்று நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது அந்த சவுல் அவன் கையில் கிடைக்கும் போது கூட கொல்லாமல் அவர் காத்திருந்தார். தேவனுடைய கிரியைக்காய் காத்திருந்தார் நம்ம பார்க்குறோம். அப்போ தெய்வத்துடைய கிரியைக்காய் நம்ம காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாமளே ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது நாமளே ஏதாவது ஒன்று செய்து தேவையில்லாத நம்ம பிரச்சனையை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். இல்லைன்னா அந்த ஆண்டவரே அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை நீக்கி விடும்படிக்கு அவராக கிரியை செய்து அந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி நம்ம தேவனுடைய கிரியை காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 3வது காரியம், யோபு முன்னிலைமை பார்க்க பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கான காரணம் யோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். இதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவ்வளோ ஒரு பாடு போராட்டத்திலும் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையிலும் யோபு தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர்களை பற்றி ஒரு சின்ன வார்த்தை கூட அவர் குறை சொல்லலை. அது மாத்திரமல்ல, பாவமும் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதை பாருங்க, 2வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் தீமையும் பெற வேண்டாமோ என்றான்.
இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவர் எந்த வார்த்தையை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாம். இன்றைக்கி நமக்கு எப்பொழுதும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை சுகமாக வச்சுருக்கணும், நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஒரு சின்ன கஷ்டம் வந்துடக்கூடாது, இன்றைக்கி காய்ச்சல் தலைவலி கூட நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆண்டவர்கிட்ட. எந்த ஒரு சின்ன ஒரு வேதனை கூட, ஒரு கஷ்டம் கூட வந்துடக்கூடாது. ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டால் கூட, ஐயோ எனக்கு காய்ச்சல் வந்துட்டு ஏன்னா ஆண்டவர் இப்படிலாம் விட்டுட்டாரே, அனுபவிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படுகிறோம். ஆனால் யோபு அவர் அழகாக சொல்கிறாரு, எவ்வளோ நன்மையை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறோம். ஒரு தீமை வந்தால் அதனால் என்ன, தீமை பெற வேண்டாமோங்கிற ஒரு தீமை வந்துட்டால் அதனால் என்ன ஆகிற போது, கர்த்தர் இருக்கிறார். நமக்கு அந்த எண்ணம் எப்பொழுதும் இருக்கணும். எந்த போராட்டம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை குறித்து நம்ம கலங்க பயப்பட தேவையில்லை. இவ்வளோ நன்மை செய்த ஆண்டவர் ஒரு தீமை வந்திருக்குன்னா அதுலேருந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? அந்த தீமையை நமக்கு அதுலேருந்து விலக்கி விட மாட்டாரா? அந்த நம்பிக்கை நமக்கு இல்லாதனால தான் இந்த புலம்பெல்லாம் வருகிறது. ஆனால் யோபு அதான் அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால அதை அவர் குற்றமாகவும் எடுக்கலை, ஆண்டவர் மேலே வருத்தமும் படலை. இவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கு, எல்லாம் நஷ்டப்பட்டார். அவருடைய மனைவி தான் பேசுகும் போது அவர் சொல்கிறார். அந்த மனைவி சொல்லும்போது 9வது வசனத்தை பார்க்கும்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை. அதை நீலாம் எதுக்கு இருக்கிற, நீ செத்துப்போன்னு சொல்கிறா. நம்ம சொல்கிற வழக்கத்தில் நீலாம் இன்னும் எதுக்கு உயிரோடு இருக்கிற, ஆண்டவர் நீ சொல்லிட்டு ஏன் உயிரோடு இருக்க, நீ பேசாமல் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறா. அப்போ தான் அந்த வார்த்தையை சொல்கிறார் அவர், நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுகிறார். தேவன் கையில் நம்ம எவ்வளோ நன்மை வாங்கியிருக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கிறது, ஆனால் அது பெரிய பிரச்சனை. நமக்கு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்ம தாங்க மாட்டோம். ஆனால் யோபுக்கு பெரிய பாடு. ஆனால் தேவன் கையில் நம்ம நன்மையை பெற்றுக்கோம். ஒரு தீமை வந்தால் நம்ம சகிக்க மாட்டோமா, நம்ம சகித்து கொள்வோம் என்று சொல்லி அவன் பாவம் செய்யாமல் அவன் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் யோபுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிப்பதற்கான காரணம். அதுதான் ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம், 45:5 வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம். அனுப்பினார். இது யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை. யோசேப்பு எகிப்தில் அவன் அடிமையாக விற்கப்பட்டு அவர் சிறைச்சாலையில் இருந்தார். பல கஷ்டங்கள், தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டதுனால அவன் பல கஷ்டங்கள், பல போராட்டங்களை சகித்தார். அதை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ எல்லாம் அந்த போராட்டம், இந்த பிரச்சனைகள்லாம் முடிந்து இப்போ அவர் எகிப்தில் ஒரு பிரதானியாய் ஒரு அரசனை அந்த அரசருக்கு அடுத்த நிலைமையில் அவர் இருக்கிறார். ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார், ராஜாவுக்கு அடுத்த பதவியில். அப்போ அவருடைய சகோதரர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அந்த பஞ்சத்து நிமித்தம் அவங்க சகோதரர்கள் அவர்கிட்ட உணவு தேடி வருகிறார்கள். அப்பொழுது அந்த உணவு தேடி அந்த பஞ்ச தேசத்தில் குடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தகப்பனார் மரித்து போன உடனே இவங்களுக்கு அவங்க சகோதரர்களுக்கு ஒரு பயம் வருகிறது. இவன் ஒருவேளை நம்மளை பழி வாங்கக்கூடுமோ, இவனை விற்று போட்டதுனால இவன் நம்ம அப்பாவும் இறந்துட்டார், இனிமேல் இவன் ஒருவேளை நம்மளை பழி வாங்கலாம் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் வருகிறது. அந்த பயம் வந்தபோது தான் யோசேப்பு சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்போ அவர் புரிந்து கொண்டார், கர்த்தர் தான் இதை செய்திருக்கிறார். அவர் கர்த்தரை விரோதமாக எதுவுமே முறுமுறுக்கலை. ஆண்டவர் என்னை இப்படி கைவிட்டார் என்று எங்கேயுமே அவர் முறுமுறுக்கலை. இந்த பாடுகளை, இந்த சோதனையை அவர் சகித்தார், ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் புரிந்து கொண்டார், கர்த்தர் இதை ஒரு நன்மைக்காக தான் இதை செய்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அதான் சொல்கிறார், நான் ஜீவரட்சணை பண்ணும்படி, உங்களை நான் ஜீவரட்சணை பண்ணும்படி தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் இது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்கிறத பார்க்க முடிகிறது. பாருங்கள், நம்ம தேவனுக்காய் சில காரியங்கள் நம்ம சகிக்கும்போது, நம்ம சோதனை வரும்போது சகிக்கும்போது, நம்ம சோதனை வரும்போது தேவனுடைய கிரியைக்காய் நம்ம காத்திருக்கும் போது
நம்ம சோதனை வரும்போது உடனே கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம முறுமுறுக்காமல், நம்ம கர்த்தர் எதுக்கோ அனுமதித்திருக்கிறார், சரி நிச்சயமாய் அதை நம்ம ஆண்டவர் அதை கிரியை செய்து நம்மளை அதில் இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிப்பார், நம்மளை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி நாம் சகித்து அமைதலாக இருக்கும்போது, அந்த ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம பிரச்சனையிலேருந்து ஒரு மாறுதலை கொண்டு வருவார். அதனால் எக்காரணத்தை கொண்டு என்ன போராட்டம் வந்தாலும் நம்ம தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து விடக்கூடாது. உடனே ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டார், அப்படி செஞ்சிட்டார் எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன் எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறார் என்ற வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக உங்களை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்துக்காக இந்த பாடுகளை நமக்கு அனுமதித்திருக்கிறார், ஒரு நோக்கத்திற்காகவே நம்மளை இப்படிப்பட்ட பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார். எல்லாத்தையும் ஒரே பாதையில் ஆண்டவர் நடத்த மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பாதை வழியாக தேவன் நடத்துவார். இப்போ இதெல்லாம் அவன் செய்ததுனால, யோபு அவர் சோதனையை சகித்ததினால், தேவனுடைய கிரியைக்காய் காத்திருந்ததுனால, கர்த்தருக்கு விரோதமாய் அவர் முறுமுறுக்காமல் இருந்ததுனால, இதெல்லாம் பார்த்து கர்த்தர் யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவருடைய பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்க. ஒருவேளை கடந்த நாட்களில் நமக்கு நிறைய காரியங்களை இழந்து போயிருந்தால், நமக்கு இப்படிப்பட்ட பாடுகள் போராட்டங்கள் நமக்கு வந்திருக்குமானால், ஆண்டவர் நம்முடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை நமக்கு ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படின்னு நம்ம எழுந்து நின்று நம்ம செபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். நீர் பூமி